காங்கிரஸ் எஸ்சி பிரிவு சார்பில் அம்பேத்கரின் 125வது பிறந்தநாள் ரத யாத்திரையை சென்னையில் இன்று தொடக்கி வைத்த அக்கட்சியின் தமிழக தலைவர் EVKS இளங்கோவன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இனி பார்க்கலாம். ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் அவதியுறும் போது எப்படி ராஜீவ் காந்தி அவர்கள் விமானத்திலே அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்களை அளித்தார், சிலோடிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு கேடு என்று சொன்னால் இந்தியா அதை வெறுமனே பார்க்காது என்று இந்திரா காந்தி எப்படி எச்சரித்தார் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் தமிழிசை சகோதரராஜருக்கு தெரியாது. ஓய்வு இருந்தால் தன்னுடைய தந்தையாரை கேட்டு முழு கடந்த முறை கமிட்டியில வந்து ப. சிதம்பரம் மெம்பரா இருந்தார். 8 பேர் இந்த முறை கமிட்டியில இல்ல. இதுக்கான காரணம் என்னவா? நீங்க கடந்த ஒரு GK வாசன் கொடுத்தா கமிட்டி என்ன காரணம் என்று கேட்டால் கட்சியில இல்லைன்னு சொல்ல. நீங்க இப்போ பி. சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவர், மிகச்சிறந்த ஒரு பொருளாதார வேலை. ஆகவே அவருக்கு வந்து ஒரு சின்ன கமிட்டியில இல்லைன்றதால ஒரு முக்கியத்துவம் இல்லை. எத்தனையோ வேலைகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் நம்மால் செய்ய முடியும், பொருளாதாரத்தை தமிழகத்தில் எப்படி மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான விஷயங்களை எல்லாம் சிதம்பரம் அவர்களிடம் தான் சொல்ல போகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் அறிக்கை என்பது சிதம்பரம் அவர்களுடைய அங்கீகாரத்தோடு தான் வரும். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சிதம்பரம் 4 பேர் கமிட்டியில் இல்லை, 6 பேர் கமிட்டியில், அதெல்லாம் வந்து ஊடகங்கள் பாவடிங்க காலையிலேயே கேட்கறது தான் வீடு தந்தீங்க. நான் அப்பவே உங்களை அவாய்ட் பண்றேன். முன்னாடியே இப்ப இவங்க இருக்கிறவங்க தலைவர்கள் இல்லையா? இங்கே இருக்கின்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள், மிச்சம் மீதி இருக்கின்ற தலைவர்களும் 1:30 மணிக்கு இங்கே வர இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய அந்த குழுவினுடைய தேர்தல் குழுவினுடைய முதல் கூட்டத்தை விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, வேலையில்லா இளைஞர்களுக்கு, தொழில் வளர்ச்சிக்கு, மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கு, இது போன்ற பல மக்கள் சார்பு விஷயங்கள் அந்த தேர்தல் அறிக்கையிலே இருக்கும். விரைவில் சிதம்பரம் அவருடைய ஆலோசனை அது தயாரிக்கப்படும். வெஸ்ட் மாவட்டம், ஆமா, அந்த புத்தரகன் ஒருத்தர் இன்னொரு 2 பேரும் வெளியாட்களை கூட்டி வந்து அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த காங்கிரஸ்காரர்களை தாக்கி இருக்கின்றார்கள். தாக்கினவர்கள் கட்சிக்காரர்கள் அவர் வெளியே இருந்து கூட்டி வரப்பட்ட புலிப்படை அவர்கள் மீது காவல்துறையிலே நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அந்த தமிழ் செல்வதான முத்தமிழர் அவர் ஒரு வேளை வெளியாட்களை கூட்டி வந்து காங்கிரஸ் தோழர்களை தாக்கியது, ரவுடித்தனம் செய்தது உண்மையா என்பதை விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மை என்று சொன்னால் கட்சியில் இருந்து அவர் தூக்கி எறியப்படுவார். தேர்தல் ஆணையத்தினுடைய கமிஷன் கொஞ்சம் அவர் பேசுவது அதிகம் புரியவில்லை. இருந்தாலும் அவர் ஜெயலலிதாவுடைய எடுபடியாக இருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் கமிஷனும் போலீஸ்காரர்களும் தான் 144 சட்டத்தை போட்டு அவர்களுடைய கார்களிலேயே, போலீஸ் கார்களிலேயே, அரசாங்க கார்களிலேயே, தேர்தல் கமிஷன் லேபிள் ஒட்டப்பட்ட கார்களிலேயே பணத்தை கொண்டு போய் வாக்காளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்தார். ஆகவே இந்த தேர்தலில் அதை செய்யாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முன்பு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சேஷன் அவர்கள் தலைமையில் பெருந்துறையிலே தமிழ்நாட்டிலே ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலிலே ஒரு சின்ன விதி கூட பின்பற்றப்பட்டது. எதையும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாமல் அவ்வளவு நேர்மையாக சேஷன் அவர்கள் நடந்தார்கள். சேஷன் அவர்களை போல் இப்போது இருக்கின்ற அதிகாரியும்
நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதாவுக்கு எடுபடியாக நடந்து கொள்ளக்கூடாது.